இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன எச்சரிக்கை அப்படின்னு சொன்னால், அமெரிக்க தூதரகத்தால் தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டுக்கான பயணிய எச்சரிக்கை விடுப்பாங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்க தூதரகம் இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்க பிரஜைகளுக்கு இலங்கையில் குண்டுகள் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. வன்முறைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. அதனால அமெரிக்க பிரஜைகள் இலங்கை போற நேரம் ரொம்பவும் கவனமாக போகும்படி இப்பொழுது அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது. இதன் பின்னாடி இன்னும் ஒரு விஷயமும் இருக்கின்றது. அந்த பிரஜைகள் போகும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நீங்க காப்புறுதி எடுத்துட்டு போங்க. அப்படி காப்புறுதி எடுத்து போகாமல் விட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அமெரிக்க தூதரகத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. விமான பயண சீட்டாக இருக்கலாம், அங்க போய் திரும்பி வர்றதாக இருக்கலாம், ஏதாவது சிக்கல் ஏற்படும் பொழுது மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுற விஷயமாக இருக்கலாம். இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் காப்புறுதி எடுத்துட்டு இலங்கைக்கு போங்க என்கின்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது. அமெரிக்கா ஒரு விடயத்தை சொல்றேன்னு சொன்னால் சும்மா சொல்லாது. இந்த சூழ்நிலையில இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் சுற்றுலாத்துறை என்பது அதிகரித்து கொண்டு போகின்றது. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போகின்றது. இப்படியான இடத்துல அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கையானது இந்த சுற்றுலாத்துறையை இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். காரணத்தை யோசிங்க. இலங்கை பொருளாதார சிக்கல்ல இருந்து இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நகர்வின் போது அமெரிக்காவின் இப்படியான ஒரு எச்சரிக்கை என்பது வெறுமனே பார்த்துவிட்டு இருக்க முடியாது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முதலும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கும் விடயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எச்சரிக்கையே இல்லாமல் சம்பவங்கள் இடம்பெறலாம். அந்த எங்கெங்க இந்த குண்டுவெடிப்புகள்லாம் இடம்பெறும் என்பதையும் சொல்லியிருக்காங்க. பொது இடங்களாக இருக்கலாம், பூங்காவாக இருக்கலாம், இந்த இடங்களில் இடம்பெறும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. அமெரிக்கா திடீரென்று இந்த விடயங்களை சொல்வதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா? இதுக்கு பின்னாடி என்ன விடயம் இருக்கு என்பதையும் கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா அமெரிக்கா திருகோணமலை துறைமுகத்தை டெவலப் பண்றதுக்காக அந்த மிலேனியம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்காக அவங்க ஒப்பந்தம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இன்னும் ஒன்று சொல்றாங்க, ஃபோர்ட் சிட்டிலையும் நாங்கள் முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் அண்மையில் அமெரிக்காவின் குழு ஒன்று வந்தது, இலங்கையிடம் இதை கேட்டிருந்தது. அத்தோடு அருகம்பே இருக்கின்றது தானே, அந்த பகுதியையும் தாங்கள் முன்னேற்றுவதற்காக ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவோம் என்று அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது. இதற்கு இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா, ஒத்துக்கொள்ளுமா, இந்த ஒப்பந்தத்துக்கு வருமா என்பது இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் பெட்ரோல் சுத்திகரித்து இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு சீனா நிறுவனங்களுடன் இலங்கை ஒப்பந்தம் செய்திருப்பதாக இப்பொழுது தகவல் வந்திருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இலங்கை சீனா பக்கம் போனால் அமெரிக்காவுக்கு சிக்கல், இலங்கை சீனா பக்கம் போனால் இந்தியாவுக்கு சிக்கல், இந்தியா பக்கம் போனாலும் அமெரிக்காவுக்கு சிக்கல். இலங்கை என்பது ஒரு கைபொம்மை, ஒரு விளையாட்டு பந்து போல தான் இருக்கு. யார் வேணாலும் ஃபுட்பால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், எது வேண்டாலும் செய்யலாம். இப்படியான சூழ்நிலை தான் இலங்கைக்கும் இருக்கின்றது, இலங்கை மக்களுக்கும் இருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதோ பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு நாடாக இருக்கும் பொழுது இந்த உலகமயமாக்கல் இந்த சூழ்நிலை காரணமாக இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஆனால் இலங்கையுடைய பாதுகாப்புத்துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று சொன்னால் இதில் 1000 அர்த்தங்கள் இருக்கலாம். இது அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும், சொல்ல முடியாமலும் இருக்கும். ஒரு பக்கம் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான அந்த கைது நடவடிக்கை அல்லது ஹெரோயின் கைப்பற்றதாக இருக்கலாம், ஐஸ் கைப்பற்றதாக இருக்கலாம், இந்த சிக்கல் போய்கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் உலக மயமாக்கலின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையில் சிக்கல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் இலங்கை எப்படி பேலன்ஸ் பண்ண போகின்றது என்பது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அமெரிக்கா கேட்டிருக்கிறது தானே, இந்த ஒப்பந்தங்களுக்கு எல்லாம் ஓகே சொன்னால் இலங்கைக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஓகே சொல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்க நேபாளத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பங்களாதேஷை எடுத்துக்கொள்ளலாம், ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். நினைச்ச உடனே ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துறாங்க. இந்த புதிய சோசியல் மீடியா ஊடாக எல்லாம் இதனூடாக ஊடகங்களின் ஊடாக அல்லது மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று ஒரு ஒரு ஒரு
அல்லது 2 நாட்களில் இந்த ஆட்சி மாற்றங்களை மேற்கொள்றாங்க. இலங்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப காலம் எடுக்காது. ஏன்னு சொன்னால், வலிமையானவர்கள் எப்பொழுதும் ஜெயிப்பாங்க. ஆக எல்லோருமே வலிமையாக இருக்க வேண்டும். இப்பொழுது இலங்கை வலுவிழந்து தான் இருக்கின்றது. அதனால இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இந்த பயண எச்சரிக்கையானது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? என்னவாகும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு.